டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா இவர்கள் எதிர்கட்சி தலைவர் சீட்ல உட்கார்ந்தது சரியா பிள்ளையா? இவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா? இவர் ஏன் இப்படி செய்தாரு? தமிழ்நாடு கெத்த காட்டணுன்றதுக்காக இப்படி செய்தாரா? அப்படி இல்லைன்னு சொன்னா இதுல ஜாதிவாதத்தை உண்டாக்குறதுக்காக இவர் இருந்தாரா? அப்படின்ற தலைப்புகள் எடுத்துக்கொண்டு நேற்றில இருந்து இதுவரைக்கும் சமூக வலைதளங்கள்ல டாக்டர் அர்ஜுனாவை பற்றிய தகவல்கள் எல்லா இடத்துலயும் பரவி கொண்டே வருது. இந்த இடத்துல நிறைய தமிழ் மக்கள் அவருக்கு ஆதரவு அளிச்சு கொண்டு வராங்க, நிறைய பேர் எதிர்ப்பையும் தெரிவிச்சு கொண்டு வராங்க, கவலையும் தெரிவிச்சு கொண்டு வராங்க. சரி, இவர் இந்த இடத்துல நடந்து கொண்டது சரியா பிள்ளையா அப்படின்னு பேசுறதுக்கு முன்னால டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவை பத்தி இதுவரைக்கும் நம்ம சேனல்ல நாம கழிச்சது இல்ல. நேற்று எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, எல்லா சின்ன சின்ன விஷயத்தையும் பேசுறீங்க, ஆனா டாக்டர் அர்ஜுனாவை பத்தி நீங்க கதைக்கிறீங்க இல்லையே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதே மாதிரி திருப்பி அவர் கேட்டிருந்தாருன்னு சொன்னால், எல்லா விஷயத்தையும் பேசுறீங்க நீங்க, ஆனா பெரிய விஷயத்தை பாட்டையும் பேசுறீங்க இல்லையே, சின்ன சின்ன விஷயத்தை பேசுறீங்க, பெரிய விஷயத்தை பேசுறீங்க இல்லையே, டாக்டர் அர்ஜுனா பத்தி பேசுறீங்க இல்லையே, பயமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. யாருன்னு சொன்னால் நிலா டேஷ் M9T என்ற ஐடியில இருக்கக்கூடிய இந்த ஒரு சகோதரர் கேட்டிருந்தார். சகோதரர், எனக்கு அப்படி ஒரு பயமும் இல்லை. என்னன்னு சொன்னா, உண்மையான விஷயத்தை, மக்களுக்கு தேவையான விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல நான் எப்பவுமே தயங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், வெக்கப்பட மாட்டேன், எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துருவேன். சரி, இப்ப நான் ஏன் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால், ஆரம்ப காலத்துல சாவகச்சேரி ஹாஸ்பிட்டல் விவகாரம் தொடர்பாக பேசுறதுக்கு நான் ரெடியாகிறேன். பிறகு பார்க்கும்போது நான் ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கிறேன். நான் பிரபலமாகணும்டா என்னென்ன விஷயங்களை கையாளணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு பார்த்துனாக இருந்தா பல ஐடியாக்கள் வரும். அந்த ஐடியாக்களை அவர் பயன்படுத்தினது எனக்கு அந்த இடத்துல தெரிய வந்துச்சு. அதனால நான் அவரை பத்தி பேச விரும்பல. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, இவர் செய்யறதெல்லாம் அரசியலுக்குள்ள போற நோக்கத்துக்காக வேண்டி இருக்கலாம், அல்லது இவருக்கு யாரோ ஒருத்தர் உதவி செய்யணும், அப்படி இல்லாட்டி இவரை யாராவது தூண்டி விடணும், இதுக்காக இவர் செய்யறார் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஒன்று உருவாகிச்சு. சாவகச்சேரி ஹாஸ்பிட்டல்ல அவர் செய்த விஷயம் வரவேற்கத்தக்க விஷயம், நானும் ரெஸ்பெக்ட் பண்றேன். என்ன சொன்னா, மக்களுக்குரிய விஷயம் மக்களுக்கு சேர வேண்டியது சேராம இருக்குது, அங்க தேவைப்பாடுகள் இருக்கு, அந்த தேவைப்பாடுகள் இல்லாம இருக்குது, அங்க இருக்கக்கூடிய அந்த மருந்து மாஃபியாக்கள் நடக்குது, அந்த விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தாரு, நானும் வரவேற்கிறேன். இப்பவும் அதுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கிறேன். சரியா, டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கிறேன். ஆனால் பார்லமெண்டத்தில் நடந்த விஷயம் சரியா பிள்ளையான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் அது பிள்ளையான ஒரு விடயம். விளையாண்டா டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா செய்தது பிழை. என்ன காரணம் சொன்னா, பார்லமெண்ட் சட்டம் இருக்குதானே, பார்லமெண்டத்தினுடைய சில சட்ட விதிமுறைகள் எல்லாம் இருக்குது, அதுக்கு அங்க இருக்கக்கூடிய பாரம்பரியங்கள் எல்லாம் இருக்குது. இந்த பாரம்பரியத்தை பார்த்தமாக இருந்தா, ஒரு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு புதிய பாராளுமன்றம் கூடுதாக இருந்தா முதலாக போய் இருக்கும் போது எல்லோரும் எந்த கதிரையில வேணாலும் போய் உட்காரலாம், எந்த ஆசனத்துல வேணாலும் போய் உட்காரலாம். உட்கார்ந்ததுக்கு பிறகு பாராளுமன்றம் கூடி சபாநாயகர் தெரிவு செய்யப்படும். சபாநாயகர் தெரிவு செய்யறதுக்கு பின்னால சபாநாயகர் அங்க வந்துட்டு சத்தியப்பிரமாணம் கொடுப்பார். அதுக்கு பின்னால சபாநாயகருக்கு முன்னால எல்லா அமைச்சர்மாரும் சத்தியப்பிரமாணம் செய்து கொள்வாங்க. அதுக்கு பிறகு அங்க செயற்குழு யாருன்னு சொல்லி தெரிவிக்கப்படும். அதுக்கு பிறகு அங்க ஜனாதிபதி அவர்கள் வருவாங்க, வந்துக்கு பிறகு அங்க உரை நிகழ்த்துவாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யப்படும் சொன்னா, எதிர்கட்சி தலைவர் யாரு, உபசபாநாயகர் யாரு, இங்க இருக்கக்கூடிய செயற்குழுக்கள் யாரு, பிரதி அமைச்சர்கள் யாரு அப்படின்ற பல விஷயங்கள் அந்த இடத்துல சொல்லப்பட்டு தற்காலிகமா பார்லமெண்ட் நிப்பாட்டப்படும். இப்ப எதிர்கட்சி தலைவர் செலக்ட் பண்ணதுக்கு பின்னால அவருக்கு ஒரு ஆசனம் ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த ஆசனத்துல அவர் உட்காரணும். இது பாராளுமன்றத்தினுடைய பாரம்பரியம். இதை யாருமே உடைக்க கூடாது, அது சரியில்லை. பாராளுமன்றத்தின் படி, பாராளுமன்றத்தினுடைய விதிமுறைகள் படி அது சரியில்லை. அப்ப தற்காலிகமாக பாராளுமன்றம் நிறுத்தி வைக்கப்பட்டதுக்கு பின்னால மறுபடியும் பாராளுமன்றம் கூடும். அந்த கூடுற சந்தர்ப்பத்துல தற்காலிகமா கொஞ்ச நேரம் நிப்பாட்டி மறுபடியும் கூடுற சந்தர்ப்பத்துல மறுபடியும் போய் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் அந்த சீட்ல போய் உட்கார்ந்துட்டாரு. இப்ப இந்த இடத்துல செய்தது சரியா பிள்ளையான்னு கேட்டா பிள்ளை. ஏன்னு சொன்னா, பார்லமெண்டத்துக்கு வாரத்துக்கு முன்னால, பார்லமெண்ட் கூடுறதுக்கு முன்னால முதல் இவர்களுக்கு பார்லமெண்டத்துல இருக்கிற முறைகள், அங்க நடந்து கொள்ற விதிமுறைகள் எல்லாம் அரசாங்கம் சொல்லிக் கொடுக்கும். விளையாட்டு தானே, அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அப்ப ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையின் கீழ் தானே இது நடக்குது. அப்ப ஜனாதிபதி அவர்கள் அர்ஜுனா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா ஜனாதிபதியோட குற்றம். இது விளையாட்டா, ஜனாதிபதியோட குற்றம். அப்படி இல்ல, ஜனாதிபதி அவர்களுடைய சார்பாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்தால் இதை இவர் பாராமுகமாக இருந்திருக்கிறார், போனை கிண்டி கொண்டிருந்திருக்கிறார், அதனால இவருடைய குற்றமாக இருக்குது. இது ஒரு பார்க்கலன்னு அர்த்தம். அப்போ இவருக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். சரி, எது எவ்வாறாக இருந்தாலும் இது தொடர்பாக நாங்க பாராளுமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர்கிட்ட நாங்க இதை பத்தி கேட்டோம். கேட்கிற சந்தர்ப்பத்தில், அதாவது குஷான் ரோஹணதீர அவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க சொன்னாங்க என்னன்னு சொன்னா, பாராளுமன்ற பாரம்பரியம் தான் அது. எதிர்கட்சி தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட சீட் வந்துட்டு எதிர்கட்சி தலைவருக்கு தான். அந்த விஷயத்தை, அந்த பாரம்பரியத்தை இதுவரைக்கும் யாருமே உடைக்கல, ஆனா இவர் உடைச்சிருக்கிறார்.
இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் உட்கார்ந்தது தொடர்பாக இவர் செய்தது சரியா பிள்ளையா, இதுக்கு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கலுமா அப்படின்னு சொல்லி நாங்க வந்துட்டு பாராளுமன்றத்தினுடைய உப செயலாளர் அவர்கள்ட்ட விசாரிக்கும் பொழுது அங்க இருந்து வந்த பதில் என்னன்னு சொன்னா, அவர் ஒரு சட்டத்தரணியாக இருக்கிறார். அவர் சமிந்த குலரத்ன அவருடைய பெயர், பாராளுமன்றத்தினுடைய உப செயலாளர். இவருடைய விஷயம், இவர் தெரிவித்த விஷயம் என்னன்னு சொன்னால், உறுதிமொழி எடுத்ததுக்கு பின்னால, பாராளுமன்றத்தில் உறுதிமொழி எடுத்ததற்கு பின்னால அவர் வந்துட்டு பாராளுமன்றத்தினுடைய ஒரு அமைச்சராக ஆகிறார். அப்படி அமைச்சராகிறதுக்கு பிறகு அந்த அவர் பதவியை இருந்து பறிக்கிறதுக்கோ அதை விட்டு விலக்குறதுக்கோ தேர்தல் கமிஷனுக்கோ அல்லது பாராளுமன்றத்துக்கோ சட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இவருக்கு என்ன தண்டனைகள் இப்ப கொடுக்கப்படும்? இப்படி ஒரு விஷயத்துக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறதா இருந்தா, இப்படி விஷயத்துக்கு தண்டிக்கிறதா இருந்தா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், பொதுமக்கள், பொதுவான மக்கள், அதாவது பாராளுமன்றம் சம்பந்தப்படாத, தேர்தல் குழுக்கள் சம்பந்தப்படாத வெளி மக்கள் யாராவது வந்து குற்றவியல் திணைக்களத்துக்கு இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா இருந்தா அதுக்கு பிறகு அதை கோர்ட்ஸ் மூலமா விசாரிச்சு கோர்ட் மூலமாக தீர்ப்பு கொடுக்கப்பட்டால் அவருக்கு அந்த தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருந்தார். இந்த விஷயம் சொன்னதுக்கு பின்னால பொதுநலன் விரும்பிகள் கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. என்ன காரணம் சொன்னா, இவர் உட்காரும் போது நான் தமிழீழத்தில இருந்து கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி இவர் பேஸ்புக் பக்கத்தை பார்த்தோமாக இருந்தா காந்தல் மலரை வந்து இவர் பேக்ரவுண்ட்ல வச்சிருக்கிறாரு. பிரபாகரன் அவர்களை தடை செய்ய வச்சிருக்காங்க. இருந்தாலும் பிரபாகரனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தமிழீழ விடுதலை புலிகள் எல்லாம் எந்த பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி என்னுடைய கடவுள் வந்து பிரபாகரன் தான் அப்படின்னு சொல்ற மாதிரியும், வடக்குல இருக்கிறதும் தெற்குல இருக்கிறதும் வேற வேற ஆட்சிகள், வேற வேற விஷயங்கள், அதுக்கெல்லாம் வேற வேற நாடுகள், ஒரே நாடு இல்ல அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தாரு. இதன் மூலமாக தீவிரவாதத்தை உருவாக்கக்கூடிய, மக்களுடைய மனதுகளை வந்துட்டு பிளவுபடக்கூடிய ஒரு எண்ணத்தை இவர் உருவாக்குகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சு இவருக்கு வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. அந்த குற்றவியல் திணைக்களத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. எனவே டாக்டர் அர்ஜுனா அவர்கள் விசாரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். அது மட்டும் இல்லாம இப்ப பார்த்தோமாக இருந்தா பெரும்பான்மை மக்கள் டாக்டர் அர்ஜுனா அவர்களை வெறுத்து தள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு டாக்டர் அர்ஜுனா அவர்கள் ஆகியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம தமிழ் மக்களும் தான், தமிழ் பேசக்கூடிய மக்களும் டாக்டர் அர்ஜுனா அவர்களை ஒரு சைக்கோ அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர் ஆகியிருக்கிறார். என்ன காரணம் சொன்னா, வாக்கு கேட்கறதுக்கு முன்னால சஜித் பிரேமதாஸ் அவர்களோட கோல்ல பேசியிருக்கிறார். அதே போன்று தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு உறுப்பினரோட என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, அங்க செயற்பட்ட ஒரு பொதுவான ஒரு நலன் விரும்பியோட இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா டீல் பேசியிருக்காரு. அப்ப டீல் பேசுறதுக்கு அவர் போயிருக்காரு. என்னன்னு சொன்னா, நான் சொல்றத செய்ய இயலுமா இருந்தா நான் வாக்கு எடுத்து தருவேன் என்று சொன்ன டக்ளஸ் தேவானந்த் அவர்களுடைய பேஸ்புக் பக்கத்துல வந்துட்டு 60,000 கிட்டத்தட்ட ஃபாலோவர்ஸ் தான் இருக்கிறாங்க. என்னுடைய பேஸ்புக் பக்கத்துல வந்துட்டு 90,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. எனவே அதிகமானவங்க எனக்கு தான் வருவாங்க. அதே மாதிரி 80,000க்கும் மேற்பட்ட மக்கள் எனக்கு வாக்கு தெரிவிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. பேஸ்புக், யூடியூப்ல வந்துட்டு ஒரு கணக்கெடுப்பின் மூலமாக நான் இதெல்லாம் அறிந்து கொண்டேன். எனவே எனக்கு தேவையானது கிடைக்கணும். ஜனாதிபதி அவர்களுடைய கட்சி சார்பாக கதைத்த அந்த பெண்மணி அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா, இங்க வந்து காசுக்கு எதுவுமே செய்யறது கிடையாது, எதிர்பார்ப்புகள் எதுவுமே கிடையாது, சமமான இனவாதம் இல்லாத ஒரு அரசியலுக்காகத்தான் எங்களுடைய அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் போராடுறாங்க, அவங்க செயற்படுறாங்க அதுக்காகத்தான். எனவே அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு மாதிரி நீங்க வாங்கன்னு சொல்லும்போது அப்ப இது சரி வராது, நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. தமிழ் மக்கள் வேறையா இருக்கிறாங்க, எனக்கு டயஸ்போரா சப்போர்ட் பண்றாங்க, ஏற்கனவே நான் பினான்சியலா நான் விழுந்திருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இது சம்பந்தமா விசாரிக்கும் போது சொல்லப்பட்ட விஷயம் என்ன சொன்னா, இவர் கார் வாங்கி இருக்கிறாரு, அதுல காசு கட்டையெல்லாம் இருந்திருக்குது, பினான்ஸ் பிரச்சனை எல்லாம் இருந்திருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் 78-80 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட இவருக்கு காசெல்லாம் வெளிநாட்டுல இருந்து அனுப்பி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட விஷயம் தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்குது. சரியா? சரி, ஆதாரம் கேட்டீங்களா இருந்தா ஆதாரம் என்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்திருக்கு. அப்ப ஏகேடியோட இவர் டீல் பேசுறதுக்கு போகும்போது அங்க மக்களுக்காக தான் செயற்படுற, காசு பணம் அது இதெல்லாம் இங்க இல்ல, இங்க ஒற்றுமையா தான் வாழணும், இனவாதம் இல்லாத ஒரு அரசியல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பிறகு நான் பேசல அப்படின்னு சொல்லி இவர் விட்டார். இந்த தம்பி அந்த வித்தியாசம் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. හරි හරි தமிழ்நாடு வித்தியாசம் இல்ல, எல்லாரும் ஸ்ரீலங்கன் தான். හරි මට එහෙම හිතන්න බෑ කලින් අවුරුදු දැනට උතුරයි නගිනහිරයි වෙනම රජයක් වගේනේ හදාගෙන යන්නේ. சொல்லி கொடுக்கற இல்ல, சும்மா இருங்க தம்பி. தமிழ் சிங்கள கதை இதுல கொண்டு வராதீங்க. හරි අක්කා මේ මං පස්සේ කෝලයක් දෙන්නම්. ඔයා මෙන්ටලි අප්සෙට් වගේ මට තේරෙනවා පස්සේ කෝලයක්. அதுக்கு பிறகு சஜித் பிரேமதாஸ் அவர்களோட இவர் கோல் பேசியிருந்தாரு. என்னன்னு சொன்னா, தமிழ் மக்கள் சில விஷயங்களை கேட்கிறாங்க, அதை எழுதி நான் ஒரு கடிதமா தரேன், இது உங்களால எது ஏத்துக்கொள்ள முடியும் எது ஏத்துக்கொள்ள முடியாது எனக்கு சொல்லுங்க சார். அதுக்கு பிறகு நான் ஒரு விஷயம் ஒன்று கேட்பேன் உங்களுக்கு, அது உங்களுக்கு ரெடியா இருந்துச்சு சொன்னா என்னுடைய வாக்குகள் எல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனவே இவர் வாக்கெல்லாம் எடுத்தது மக்களுக்காக இல்ல, இவருடைய ஒரு நலனுக்காக வேண்டி, இவருடைய ஒரு விஷயத்துக்காக தான் இவர் செய்திருந்தாரு. இவர் அந்த ஏற்கனவே அந்த ஜனாதிபதி அவர்களுடைய, அதாவது அனுர்குமார் திசாநாயக் அவர்களுடைய அந்த கட்சியில் உள்ள ஒரு உறுப்பினரோட பேசும்போது சொல்லியிருந்தாரு, என்னுடைய வைஃப் சிங்களம்,
யாரு டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய வைஃப் சிங்களம், அவரோட ஊர் வெளிமடு. அவங்களோட அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டு சஜித்துக்கு போடுவாங்க, அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டு அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு போடுவாங்க. அந்த மாதிரி நிலைமையில இருக்குது. ஆனா வடமாகாணத்தில் இருக்கிற மக்கள் புலிகள் இருக்கிறாங்க தானே, எல்டிடியில இருக்கிறாங்க தானே, புலிகள் எல்லாம் என் பக்கம் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா அப்பாவியை போல நான் செயற்பட்டு தான் இந்த வாக்குகள் எல்லாம் வாங்குறேன், எனவே அது எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவர் என்ன செஞ்சிருந்தாரு, அவங்கள்ட்ட கதைச்சிருந்தாரு. එතන ඌට පොඩි වෝට් බේස් එකක් තියෙනවා. ඒකත් මම කඩාගෙන යන්නේ අක්කා. ඒක හිමීට කඩාගෙන යන්නේ. අඩලා දුක් විඳිනවා වගේ මගේ පැත්තට ගන්නෙ. எனவே இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு சொன்னா, முஸ்லிம் மக்கள் எல்லாம் ரணிலுக்கு தான் ஓட் போடுவாங்க, அப்ப சிங்கள மக்கள் பிரிச்சு ஓட் போடுவாங்க, அனுரைக்கு சீட் கிடைக்காது, அதனால நான் என்னுடைய வாக்குகளை தாரன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் கதைச்சிருந்தார். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இத நம்ம பெருசா தேட தேவையில்லை. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் செய்தது சரியானு கேட்டா, ஒரு விஷயத்துல சரியான விஷயத்தை செய்தாரு, இன்னொரு விஷயத்துல தவறான விஷயத்தை செய்தாரு. என்னன்னு சொன்னா, ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த மக்களுக்காக வேண்டி ஹாஸ்பிட்டல்ல அவரு செய்த விஷயங்கள் எல்லாம் 100% நான் வரவேற்கிறேன். நல்ல விஷயத்தை அவர் செய்திருக்கிறார், மக்களுக்கு தேவையான விஷயத்தை அவர் கொடுத்திருக்கிறார், நானும் வரவேற்கிறேன். அதுக்கு நான் அவருக்கு பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்றேன், அவரை நான் மதிக்கிறேன் அந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல இவர் பிறகும் லைவ் போட்டார், காருக்குள்ள வந்திருந்து பிறகு லைவ் போட்டார், பாராளுமன்றத்துக்கு போயிட்டு திருப்பி வார வழியில் லைவ் போட்டார். அந்த லைவ் போடுற சந்தர்ப்பத்திலையும் அவர் சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், வடக்குல இருக்கிறது வேற, மத்த பக்கம் இருக்கிறது வேற. இதன் மூலமாகவே ஒரு பிரிவினவாதத்தை இவர் உண்டாக்குறாரு, பெரும்பான்மை மக்களுடைய ஒரு எதிர்ப்பை இவர் உழைச்சி கொள்றாரு. இது தவறு. அதே போன்று பாராளுமன்றத்தினுடைய பாரம்பரியத்தை இவர் மதிக்காம நடந்து கொண்டது 100% தவறு அப்படின்றது என்னுடைய கருத்து. நான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு கோபமா கதைக்கவும் இல்லை, அவருக்கு சார்பா கதைக்கவும் இல்லை, யாருக்கும் சார்பாக இந்த இடத்துல கதைக்கல, பொதுவான விஷயத்தான் கதைச்சிருக்கிறேன். எனவே மக்களே, ஒருத்தர் ஒரு விஷயம் செய்யறாரா இருந்தா, நல்லதா இருந்தா நீங்க வரவேற்றுக் கொள்ளுங்க. ஆனால் அவர் எதுக்காக செய்யறாரு அப்படின்றத கட்டாயமா தேடி பாருங்க. சிலர் வந்துட்டு பப்ளிசிட்டிக்காக செய்யலாம். நான் என்னுடைய கருத்துப்படி, என்னுடைய கருத்து சுதந்திர உரிமையின்படி நான் சொல்றேன்னு சொன்னால், டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர் ஒரு பப்ளிசிட்டி ஆகணும், அவர் இலங்கையில மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லையும் அவர் வந்துட்டு ஒரு பிரபலமாகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இவர் செய்தாரு. அரசியலுக்குள்ளேயும் அதுக்காகத்தான் அவர் வந்திருக்கிறார். பாராளுமன்றத்திலையும் கொஞ்சம் சத்தமா கதைச்சி, ஏன்னு சொன்னா இப்ப சிங்கள பெண்ணை முடிச்சிருக்கிறதுனால சிங்கள மொழி கொஞ்சம் தெரிஞ்சிருக்குது, 100% அவருக்கு சிங்கள மொழி தெரியாது, இருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்குது. அவர் பேசும்போது நிறைய பிழைகள் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்லை, அவர் சிங்களம் கதைக்கிறாரு. அந்த சிங்களத்தை மொழியை வச்சு அவர் சத்தம் போட்டு கதைக்கும் போது தமிழ் மக்களிடையே ஒரு எண்ணம் ஒன்று உருவாகும். என்ன சொன்னா, டாக்டர் அர்ஜுனா கிங், அவர் எல்லாம் செய்தார் அப்படின்ற மாதிரி மக்கள் ஏமாந்துருவாங்க. அதுக்கு பிறகு ஒரு ஒரு யோசனை தன்மை ஒன்று இல்லாம, விட்டு கொடுக்கிற தன்மை இல்லாம, ஒரு ஒற்றுமையான பண்பாடு இவருக்குள்ள நான் காணல. ரைட்டா? அதாவது இப்ப எல்லா மக்களும் ஒன்றுதான். இப்ப இந்த இடத்துல பிரிச்சாரு பாத்தீங்களா, கோல் பேசும்போது சொன்னாருன்னு சொன்னா, சிங்கள மக்கள் வாக்கு அங்க விழும், முஸ்லிம் மக்கள் ரணிலுக்கு தான் போடுவாங்க, அதை ஈக்குவல் பண்ண முடியாது, தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்களை ஈக்குவல் பண்ண முடியாது அப்படின்னு பலவிதமான விஷயங்கள் அதுக்குள்ள பேசியிருந்தாரு. இதுக்குள்ள பல பிரிவினவாதம் விளங்கிச்சு. அதே மாதிரி பார்லமெண்டத்துக்குள்ளே வச்சு தமிழண்டா அப்படின்னு சொன்னாரு. நான் ஒரு இலங்கையன்டா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே, ஒரு ஈழத்தமிழன் சொல்ல வேண்டியதானே, ஒரு இலங்கையன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே, ஒரு இலங்கையினுடைய ஒரு தமிழன் சொல்ல வேண்டியதானே. அப்போ இவர் வந்துட்டு அந்த தனிமைப்படுத்தின மாதிரி சில விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தாரு. எனவே நான் யாரையும் எதிர்க்கல மக்களே. இதுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, கெட்ட மாதிரி கமெண்ட் பண்ணுவீங்க. தயவு செய்து கெட்ட மாதிரி கமெண்ட் பண்ணாங்க. என்ன சொன்னா, உங்களோட கமெண்ட்டை நான் வாசிக்க போறதும் கிடையாது. நான் சொல்றது சரியான விடயம், இது எல்லாருக்கும் தெரியும். பொதுவான இடத்துல இருந்து நான் பொதுவான விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி எதிர்காலத்துல பாருங்க, டாக்டர் அர்ஜுனா அவர்கள் ரொம்ப பின்தங்கப்பட்டு போவார் அப்படின்றது நான் இப்ப சொல்றேன், இந்த வீடியோல நான் சொல்றேன், நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. எப்பவாவது ஒரு தரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது 2024 11ஆம் மாதம் 23ஆம் தேதி இன்றைக்கு நான் சொல்றேன். டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பின்தங்கி கொண்டிருக்கிறார், அவர் பின்னுக்காலே போயிடுவார். மக்களே, நீங்க ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்றேன். எனவே மற்றொரு ஒரு காணொலியில் நான் சந்திக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. என்னுடைய பிழைகள் இருந்தா நீங்க சொல்லுங்க, ஆனா ஏசாதீங்க. நான் பிழை செய்யல, பொதுவான இடத்துல இருந்து கழிச்சிருக்கிறேன். மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். இது தமிழ் வாய்ஸ் நியூஸ்.